ஹலோ, குட் மார்னிங். ஜனாபாய் சரித்திரம். விட்டலன் ஜனிக்காக நாமதேவர் வீட்டிற்கு வந்தாயிற்று. அனைவரும் சாப்பிட உட்கார்ந்து விட்டார்கள், ஜனியை தவிர என்று நேற்று பார்த்தோம். விட்டலன் மற்றவர்களுக்கு அது போடு இது போடு என்று உபசரிக்கிறான். ஆனால் தான் சாப்பிடவில்லை. நாமதேவர், என்ன பாண்டுரங்கா, பசிக்கிறது என்று சொன்னியே, சாப்பிடவே இல்லையே என்கிறார். குணாயி, சாப்பிடு பாண்டுரங்கா என்று அதட்டும் துணியில் சொல்லுகிறாள். அவளுக்கு அந்த சலுகை உண்டு. ஏதோ சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணி எழுந்து விடுகிறான் விட்டலன். ஜனி, எல்லாம் சுத்தம் பண்ணு, விட்டலன் சாப்பிடவே இல்லை, அதை நீ எடுத்து வைத்துக்கொள் என்கிறாள் குணாயி. ஜனிக்கும் நல்ல பசி. உள்ளே ரொட்டியோ தாலோ எதுவும் இல்லை. ஜனாபாய் விட்டலன் இலையை எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்கிறாள். ஆனால் அவள் மனதில் தாபம். நான் ஒரு வேலைக்காரி, அதனால்தான் பகவானோடு சேர்ந்து சகபோஜனம் பண்ண முடியவில்லை. மாவுலி அண்ணா, விட்டலன் என்னை பார்க்க வருவதாகத்தானே சொன்னார். என் அபங்கத்தை அவனே எழுதினான் என்றும் சொன்னாரே. ஆனால் விட்டலன் என்னோடு பேசவே இல்லையே. என்னாலும் அவனை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. கண்களில் வரும் கண்ணீரை துடைத்து மாளவில்லை. என்ன செய்வது என்று வருத்தப்படுகிறாள். ஜனி பாண்டுரங்கனுக்காக மிக சாஃப்டாக ஒரு பெட்டை ரெடி செய்துள்ளாள். விட்டலனும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாமதேவரையும் தன்னுடன் படுத்துக்கொள்ளச் சொல்கிறான். பிறகு, நாமதேவா, காலெல்லாம் வலிக்கிறது, நின்னுண்டே இருக்கிறேனா என்கிறான். நாமதேவருக்கு எல்லாம் புரிகிறது. ஹே ஜனி, பகவான் சரணத்தை பிடித்துவிடு என்று சொல்ல ஜனியும் ஆசையோடு செய்கிறாள். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் தூங்கியாயிற்று. ஜனி எழுந்து தன் இடத்திற்கு வருகிறாள். ஜனா தனக்குள் சொல்லிக் கொள்கிறாள். உனக்காகத்தான் சமைத்தேன், உன் சரணத்தை அபிஷேகம் பண்ணினேன், பிடித்தும் விட்டேன், பாக்கியம்தான். இருந்தாலும் நான் சமைத்த உணவு எப்படி இருந்தது என்று நீ சொல்லவே இல்லையே, என்னுடன் பேசவும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே விட்டலன் வைத்த உணவை எடுத்து வைத்து கொள்கிறாள். ஜனி என்று கூப்பிட்டு கொண்டே விட்டலன் வந்து நிற்கிறான். இவளுக்கு அப்படியே குப்பென்று வியர்த்து உணர்ச்சி குவியலாகிவிட்டாள். உணவு கேட்கிறான். தானும் சாப்பிட்டு ஜனிக்கும் ஊட்டி விடுகிறான். பிறகு, ஜனி, உனக்கு மாவு அரைக்கும் வேலை செய்ய வேண்டாமா என்கிறான். செய்யணும் என்கிறாள். வா வா, நானும் உனக்கு உதவி செய்கிறேன் என்கிறான். ஐயோ விட்டலா, நீயா என்கிறாள். ஆமாம், தினம் உனக்கு உதவி பண்ண ஒருத்தி வருவாளே, அவள் வரவில்லையா என்று கேட்கிறான். ஆமாம், இன்று ஏனோ வரவில்லை, அதனால் எனக்கு வேலை அதிகமாகிவிட்டது என்கிறாள். அது நான் தான் என்கிறான் விட்டலன். ஜனிக்கு விதிர்த்து விட்டது. நீயா சந்திரபாகா நதியிலிருந்து தண்ணி கொண்டு வந்தாய், வரட்டி தட்டினாய், மாவு அரைத்தாய் என்று கேட்க, சரி சரி வா, மாவு அரைக்கலாம் என்கிறான். தான் அணிந்து வந்த பட்டு பீதாம்பரம், நகைகள் எல்லாம் ரொம்ப உறுத்துகிறது என்று கூறி ஜனியின் பழைய உடையை அணிந்து கொள்கிறான். நகைகளை ஒரு மண் குடுவையில் போட்டு ஜனிக்கு தெரியாமல் வைக்கிறான். பிறகு மாவு அரைக்கும் பொழுது ஜனியை அபங்கு பாடச் சொல்லுகிறான். அவளும் அன்றைய தினம் நடந்ததை மயங்கி மயங்கி பாடும் பொழுதே சுப்பிரபாத சேவைக்கு நேரமாகிவிட்டது என்று ஓடிவிட்டான். காலையில் சுப்பிரபாத சேவைக்கு அனைவரும் வந்துவிட்டார்கள். கதவை திறந்தால் ஏதோ ஒரு பழைய வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்கிறான். திருவாபரணங்கள் காணவில்லை. எல்லோரும் அதிர்ந்து போய்விட்டார்கள். ஆளுக்கு ஒரு யோஜனை சொல்லுகிறார்கள். பிறகு விட்டலனின் வஸ்திரம் நாமதேவர் வீட்டில் இருக்கும் ஜனியோடது என்று முடிவு செய்து நாமதேவர் வீட்டிற்கு செல்லுகிறார்கள். நாமதேவரும் ஜனியும், ஆமாம், விட்டலன் எங்களோடு தான் இருந்தான் என்று சொல்லி பட்டு பீதாம்பரத்தை எடுத்து கொடுக்கிறாள் ஜனி. நகைகளை பற்றி கேட்கிறாள். எனக்கு தெரியாது என்கிறாள். ஆனால் அவள் இருக்கும் இடத்தை தேடும் பொழுது நகைகள் கிடைத்து விடுகிறது. திருடி என்கிறார்கள். இவள், இல்லவே இல்லை, நான் திருடவில்லை என்கிறாள். கூட்டம் பாதி ஜனிக்கு சாதகமாகவும் பாதி எதிர்த்தும் பிரிகிறது. நாமதேவருக்கு இது விட்டலனின் லீலை என்று புரிகிறது. ஆனால் என்ன பண்ண போகிறான் என்று தெரியவில்லை. அவர்கள் ஜனியை அடித்து அழைத்து போகிறார்கள். நாமதேவர் எவ்வளவு தடுத்தும் கேட்பதாக இல்லை. ஆனால் ஜனி கவலைப்படவே இல்லை. விட்டலா, உனக்கு தெரியும் என்று பாடிக்கொண்டே செல்லுகிறாள்.
விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஹரி ஹரி விட்டல என்று பாடிக்கொண்டே செல்லுகிறாள். கழுமரத்தில் ஏற்ற வேண்டும் என்று அழைத்துச் செல்லுகிறார்கள். இந்த கழுமரம் எரிந்து பூமாலையாக ஜனி கழுத்தில் விழுகிறது. கழுமரம் கரைந்து சந்திரபாகா நதிக்கரையில் ஜலமாக சேர்ந்து விடுகிறது என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு அசரீரி கேட்கிறது, என்னுடைய பரம பக்தை ஜனாபாய், நான் அவள் சேவையை ஏற்றுக்கொண்டேன். இந்த லீலையே ஜனாபாயின் அந்தரங்க பக்தி வெளிப்படுத்தவே என்று சொல்ல பக்தர்களுக்கு சந்தோஷம். அபராதம் பண்ணியவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். அன்று முதல் அவள் அபங்கத்தை வெளிப்படையாகவே பாடுகிறாள். நாமதேவரோடு சேர்ந்து சேர்ந்து ஜனி பக்தியில் நாமதேவரை மிஞ்சிவிட்டாள் என்றே சொல்லலாம். நம் பக்தியும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை, பாண்டுரங்கனுக்கு தெரிந்தால் போதும். ஜெய ஜெய விட்டல்ல பாண்டுரங்க விட்டல்ல, ஜெய ஜெய விட்டல்ல பாண்டுரங்க விட்டல்ல. Thank you. Have a good day.